வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரொம்ப சுவையான சாண்ட்விச் பண்ணலாம், வெஜிடபிள் சாண்ட்விச். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த 4 உருளைக்கிழங்கையை பாதி பாதியாக கட் பண்ணி அதை வேக போட்டிருக்கேன். அதில் அரை ஸ்பூன் உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டு வேக போட்டிருக்கேன். அப்போ அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வேகச்சே நம்ம சாண்ட்விச்சுக்கு ஒரு மசாலா பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, இந்த 4ஐயும் போட்டு நல்லா வறுக்கணும். எண்ணெய் விடாமல் வறுக்கணும். அதனால் மீடியமில் வச்சு நல்லா வறுக்கணும். அது கோல்டன் கலரில் ஆகும், அது சோம்பும் ஜீரகமெல்லாம். அப்போ நல்ல வாசனை வரும். அந்த மாதிரி அதை வறுத்து அதை ஆறினத்துக்கு அப்புறமா பொடி பண்ணணும். அதனால் நல்லா வறுத்துட்டு ஆற வைக்கணும். வச்சுட்டு அதுக்குள்ளே இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேகும். குக்கரில் போட்டால் 2 விசிலில் எடுத்துருங்க. இல்லைனா ரொம்ப குழஞ்சி போயிடும், மேஷ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி அது நல்லா வெந்ததும் அதை வடிய விட்டுட்டு ஆற விட்டுடலாம். இப்போ மிக்சியில் அந்த வறுப்பட்ட அந்த மசாலாஸ்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் அம்ச்சூர் பொடி, இந்த 4 பொடியும் இப்போ அதில் போடணும். போட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு போடணும். உப்பு எப்போதுமே மசாலாவோட போடச்சே அது வந்து டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அதே மிக்சியில் 2 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் உடச்ச கடலை, இல்லை 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் உடச்ச கடலை, அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் புதினா, அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி. காம்பு இருக்கலாம், ஏன்னா அரைக்க போகிறோம், அதனால் காம்பு கூட இருக்கலாம் கொத்தமல்லியில். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் இந்த இது பவுடர் பண்ணோம் இல்லையா, மசாலா பவுடர், அதையும் அதில் போட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையும் போடணும். அப்போ தான் பேலன்ஸ் பண்ணும். இது வந்து ஸ்பினச் இல்லைன்னா பசலை எதையாவது சுடு தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு அடுப்பில் வைக்க வேண்டாம். அதையும் இதோடு போட்டு நல்லா நைஸாக அரைச்சா ரொம்ப பச்சையாக பசுமையாக இருக்கும் அந்த சட்னி. இப்போ 4-5 காஷ்மீரி மிளகாய் எடுத்து அதோட 2 சேப் மிளகாயும் போட்டு கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற போட்டிருந்தேன். அதையும் போட்டு 2 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் அதோடு போடணும். போட்டுட்டு அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடணும். உப்பு போட்டு மசாலா அரைக்கச்சு தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு மூடி எலுமிச்சம்பழம் விட்டுருங்க போட்டு இப்போ அதை நைஸாக அதையும் அரைக்கணும். இப்போ அந்த மசாலா பவுடர், க்ரீன் சட்னி, ரெட் சட்னி எல்லாம் ரெடி. இப்போ ஒரு சாண்ட்விச்சுக்கு 3 ஸ்லைஸ் வேணும் ப்ரெட்டு. இப்போ கொஞ்சம் பட்டர் எடுத்து நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈஸி. உங்களுக்கு பட்டர் மட்டும் வேண்டானாக்கா கொஞ்சம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூனாலேயும் தடவலாம், இல்லை உங்கள்கிட்ட அந்த சிலிக்கான் ப்ரஷ் இருந்தால் அதாலையும் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதை வந்து நம்ம தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணிச்சு நல்லா ஒரே ஈவனாக வந்து டோஸ்ட் ஆகும். அதுக்காக இப்போ இந்த ஆயில் ஒரு பட்டர் எது நம்மளுக்கு பிடிக்கிறதோ அதை அதில் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா தடவி 3த்துலேயும் நல்லா தடவினா தான் அதுக்கு மேலே அந்த சட்னிலாம் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிச்சா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனாக்கா கொஞ்சம் கஷ்டப்படும், டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி பண்ணிச்சே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் 3 ஸ்லைஸ்லேயும் இப்போ இந்த பட்டர் ஒரு ஆயில் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கீழே இருக்கிற ஸ்லைஸ் மேலே இந்த பச்சை சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணணும். அது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கிறதுனால அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும் டேஸ்ட். எல்லாம் ஒரு பக்கம் சட்னி பட்டு ஒரு பக்கம் படாமல் இருந்ததுனாக்க டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லா பக்கமும் படுற அளவுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அது மேலே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ ரவுண்டு பீசஸாக கட் பண்ணால் சில பேருக்கு பிடிக்காது, எடுத்து வெளியில் வச்சுட்டு சாப்பிடுவேன். அதனால் அது இல்லாமல் எல்லா டேஸ்ட்டும் கிடைக்கணுங்கிறதுக்காக வெங்காயத்தை சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாக்க ஸ்ப்ரெட் பண்ணுறதும் ஈஸி, வேகிறதும் ஈஸி, நம்ம அதை பைட் பண்ணி சாப்பிடச்சேவும் அது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சிட்டிக்கை அந்த சாண்ட்விச் மசாலா பொடி போடணும். ஏன்னா ஒவ்வொரு லேயர்லையும் போட போகிறோம், அதனால ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும்.
எல்லா பக்கமும் படுற அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த வேக வச்சு ஆறின உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுட்டாக்க அது வந்து அதுவும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதனால் கிரேட் பண்ணின பொட்டேட்டோவை வைக்கிறது தான் நல்லது. உருளைக்கிழங்குக்கெலாம் அளவில்லை. உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு பிடிக்குமோ அவ்வளோ உருளைக்கிழங்கு அதை சீவின உருளைக்கிழங்கை அது மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம போடச்சே அந்த ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சோம்னா அப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும் எல்லா பக்கமும். இப்போ உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கிறதுனால உருளைக்கிழங்கும் ஒரு மாதிரி பிளாண்டாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலேயும் ஒரு சிட்டிக்கை அந்த சாண்ட்விச் மசாலாவை போட்டுட்டு அந்த ஒரு சைடில் ஸ்லைஸில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி ரெட் சட்னி தடவி அந்த ரெட் சட்னி இருக்கிற பக்கத்தை உருளைக்கிழங்கு மேலே வச்சுட்டு இப்போது இந்த இந்த பக்கத்துலேயும் இந்த எண்ணெயோ வெண்ணெயோ எது யூஸ் பண்ணுறோமோ அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ரெட் சட்னி பண்ணணும். இப்போ ரெட் சட்னியும் நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கிறதுனால அதையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணச்சேன். இப்போ இந்த ரெட் சட்னியும் இந்த அதனால தான் மிதமாக போட்டுக்கணும் காரம். ஏன்னா பச்சை மிளகா இருக்குது பச்சை சட்னிக்கு, இதுக்கு வந்து சேப் மிளகா போட்டிருக்கோம், அந்த பவுடர் இருக்குது, சாண்ட்விச் மசாலா பவுடர் இருக்குது, மிளகு இருக்குது. அதனால் பார்த்து போட்டுக்கணும், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இவ்வளவு பிரயத்தனப்பட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப காரமாகிடக்கூடாது. அதனால் அளவாக போட்டுட்டிங்கனாக்க சாப்பிட்றத வந்து நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அதை. அதனால் சிகப்பு மிளகாயும் 1 இல்லை மேக்ஸிமம் 2 போட்டுட்டா போகிறோம். அதுக்கு மேலே போட்டாக்க ரொம்ப காரமாக போயிடும். ஏன்னா எல்லாத்துலேயுமே காரம் இருக்குது. அதனால் இதை நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தக்காளி வைக்கணும். தக்காளியை மாரி ரவுண்டாகவும் கட் பண்ணி வைக்கலாம், இல்லை தக்காளியும் சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும்னா சின்ன பீசஸ்னால் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவா, இல்லைன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவா. இப்போ அதுக்கு மேலே கேப்சிகம், இந்த கேப்சிகமும் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அதையும் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட் பண்ணாலும் பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வேஸ்ட்டே ஆகாது ஒரு பீஸ் கூட. இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்லைஸை இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் அது மேலே வச்சு கொஞ்சம் அமுக்கி கொடுக்குச்சு. அது வந்து கீழே விழாத அளவுக்கு உங்களுக்கு அது அந்த இதில் வந்து செட் ஆகிடும், இல்லைன்னா உதுந்து கீழே விழும். அதுக்கு மேலே இப்போ சீஸ் போடணும். நான் வந்து கிரேட்டட் மொசரெல்லா போட்டிருக்கேன். கிரேட்டட் மொசரெல்லா போடலாம், இல்லை ப்ராசஸ் சீஸ் பிளாக் இருந்ததுன்னா எடுத்து அதையும் கிரேட் பண்ணி போடலாம். ஒருவேளை கிரேட்டட் சீஸ் இல்லைனாக்கா சீஸ் ஸ்லைஸ், அமுல் சீஸ்லாம் ஸ்லைஸ் இருக்குது, ஆனால் அந்த ஸ்லைஸும் அதுக்கு மேலே வைக்கலாம். அதனால் அது மாதிரி வச்சுட்டு அந்த பக்கமும் லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மேல் பக்கமும் இப்போ கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தவாலையும் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டால் போகிறோம். போட்டுட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் மீடியமில் வச்சு இதை 2 பக்கமும் ஜாக்கிரதை திருப்பி விட்டால் இந்த மாதிரி ஒரு நல்ல சாண்ட்விச் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் இதை ஒரு தடவை பண்ணால் இது தான் பண்ணணும்னு தோணும். அந்த அளவுக்கு எப்போதுமே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தோணும். இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறதுன்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கனாக்க நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போது என்னால் இது மாதிரி பல ரெசிபீஸ் போட முடியும். கண்டிப்பாக நிறைய டைப் ஆஃப் சாண்ட்விச்சஸும் நான் போடுவேன். எல்லாமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் இந்த மாதிரி போடலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்குமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு சாண்ட்விச்சுக்கு 3 ஸ்லைஸ் வைக்கிறதுனால ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சாண்ட்விச்சை பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியில் யாருமே இது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த இதை ட்ரை பண்ணிவிட்டு சாண்ட்விச்சை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பாருங்கள். அப்போ இன்னும் நிறைய ரெசிபீஸ் இந்த மாதிரி நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறது தான் இந்த சேனலுக்கு பெரிய சப்போர்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.